Hello everyone, welcome to Advanced Meta Ads Tutorials. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பூஸ்ட் போஸ்ட் அப்படின்னா என்ன, அப்புறம் இந்த பூஸ்ட் போஸ்ட் கேம்பெயினை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் எப்படி ரன் பண்ணுறது சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த டைப் ஆஃப் ஆடை நீங்கள் மெட்டா ஆட் அக்கௌண்ட்டே இல்லாமல் கூட நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு இமேஜ் இல்லைனா வீடியோவை உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ்லையோ இல்லைனா இன்ஸ்டாகிராம் பேஜ்லையோ அப்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் டேரெக்டாக பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக அந்த பூஸ்ட் போஸ்ட்டோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ண ஆர்கானிக் போஸ்டர்ஸ் இல்லைனா வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபாலோவருக்கு மட்டும் தான் ரீச் ஆயிருக்கும். ஸோ உங்களுடைய ஃபாலோவரை விட்டு அவுட் சைட் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் காட்டணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ இந்த பூஸ்ட் போஸ்ட் ஃபீச்சரை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய போஸ்ட்டுக்கு அதிகமான லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர்ஸ் எல்லாமே நீங்கள் கெயின் பண்ண முடியும். ஸோ இந்த டைப் ஆஃப் ஆடை நம்ம 3 விதமாக ரன் பண்ணலாம். ஒன்று உங்களுடைய மெட்டா ஆட் அக்கௌண்ட்டில் நீங்கள் பண்ணலாம். ரெண்டாவது மெட்டா பிஸ்னஸ் சூட்டில் நீங்கள் இந்த டைப் ஆஃப் ஆடை ரன் பண்ணலாம். மூணாவது உங்களுடைய ஃபோன்லேயே டேரெக்டாக ஃபேஸ்புக் இல்லைனா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஆர்கானிக்காக போட்ட கண்டென்ட்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம 2 மெத்தடை பார்ப்போம். ஒன்று மெட்டா ஆட் அக்கௌண்ட்டில் எப்படி இந்த பூஸ்ட் போஸ்ட்டை பண்ணுறது, ரெண்டாவது மெட்டா பிஸ்னஸ் சூட்டில் எப்படி இந்த ஆடை ரன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த ஆடை ரன் பண்ணுறது மூலிமா நீங்கள் உங்களுடைய போஸ்ட்டுக்கான என்கேஜ்மெண்ட், அதாவது லைக், ஷேர், கமெண்ட் இது எல்லாமே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களோட வெப்சைட்டுக்கு நீங்கள் டிராஃபிக்கை கூட இங்கேருந்து ஜென்ரேட் பண்ணலாம். அடுத்து இந்த பூஸ்ட் போஸ்ட் ஆடோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாகவே இந்த கேம்பெயினை நீங்கள் செட் பண்ணிடலாம். ஸோ டேரெக்டாக பூஸ்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் மொபைல் ஃபோனில் ஒரு 3 to 4 செட்டப்லேயே நீங்கள் ஆடை ரன் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது உங்களுடைய எக்ஸிஸ்டிங் போஸ்ட்டுக்கான ரீச்சை அதிகப்படுத்த முடியும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ண போஸ்ட் எல்லாமே உங்களுடைய ஃபாலோவருக்கு மட்டும்தான் ரீச் ஆயிருக்கும். ஸோ உங்களுடைய ஃபாலோவரை விட்டு அவுட் சைடு இருக்கிற ஃபாலோவர்ஸ்க்கு நீங்கள் உங்களுடைய போஸ்ட்டை காட்டி அது மூலிமா நீங்கள் லைக், ஷேர், கமெண்ட்டுக்காக இந்த ஆட் டைப்பை நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணுறதுக்காகவும் இந்த ஆடை நீங்கள் ரன் பண்ணலாம். ரெண்டாவது கஸ்டம் டார்கெட்ஸை நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு லொகேஷன், இன்ட்ரெஸ்ட், அப்புறம் டெமோகிராபிக்ஸ், ஸோ இந்த மாதிரியான டார்கெட் ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி ரைட் ஆடியன்ஸ்க்கு உங்களால் எக்ஸிஸ்டிங் போஸ்ட்டை ஷோ பண்ண முடியும். நாலாவது உங்களுடைய போஸ்ட்டுக்கான என்கேஜ்மெண்ட்டை அதிகப்படுத்த முடியும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய போஸ்ட்டுக்கு நிறைய லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர்ஸை நீங்கள் இந்த ஆட் டைப் மூலிமா கெயின் பண்ண முடியும். அஞ்சாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஸோ இந்த ஆட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மினிமம் ஒரு 100 rupees இருந்தாலும் ஒரு நாளைக்கு உங்களுடைய ஆடை வந்து ரன் பண்ணிக்க முடியும். அடுத்து எப்போ இந்த பூஸ்ட் போஸ்ட்டை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டைம் சென்சிட்டிவ் போஸ்ட்டை நீங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சேல்ஸ், ஈவெண்ட் இல்லைனா நியூ லான்ச், ஸோ இந்த மாதிரியான டைமில் நீங்கள் ஆர்கானிக்காக பப்ளிஷ் பண்ண கண்டென்ட்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணி லீட்ஸை நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியும். இது ஏன் டைம் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கிறிஸ்மஸ்க்காக ஒரு போஸ்ட் உங்களுடைய பேஜில் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதே போஸ்ட்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணி அதுக்கான சேல்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தான் ஈவெண்ட்டும் கூட. ரெண்டாவது நீங்கள் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ண கண்டென்ட் நல்ல ஒரு ரீச்சை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு, இல்லைனா நிறைய என்கொயரிஸ் வந்து நீங்கள் அந்த போஸ்ட் மூலிமா ஜென்ரேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அப்போ அந்த போஸ்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் இன்னும் அதிகமான என்கொயரிஸை ஜென்ரேட் பண்ண முடியும் இந்த பூஸ்ட் போஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி. மூணாவது உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் டிராஃபிக்கை ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி கான்டாக்டர்ஸ் இல்லைனா லேர்ன் மோர் இந்த மாதிரியான பட்டனை நீங்கள் கால் டு ஆக்ஷனாக இந்த பூஸ்ட் போஸ்ட்லேயே நீங்கள் கொடுத்துக்க முடியும். இந்த ஆப்ஷனை நீங்கள் மெட்டா ஆட் மேனேஜர் இல்லைனா பிஸ்னஸ் சூட்டில் மட்டும்தான் பண்ண முடியும், ஃபோனில் பண்ணும்போது பண்ண முடியாது. நாலாவது உங்களுடைய பேஜ்க்கான ஃபாலோவர்ஸை கூட நீங்கள் இந்த பூஸ்ட் போஸ்ட் ஆட் மூலிமா இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இதனால் உங்களுடைய பிராண்டுக்கான அவேர்னஸ் அதிகமாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ நான் கேம்பெயின் கிரியேட் பண்ணும்போது ஸ்பீடாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி இந்த கேம்பெயின் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஸ்டெப்ஸையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி 25 வீடியோஸ் நான் இந்த சேம் பிளேலிஸ்ட்லேயே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அது ஒரு டைம் நீங்கள் பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக புரியும். சரி வாங்க இப்போ எப்படி இந்த பூஸ்ட் போஸ்ட் ஆடை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு என்னோட ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ளே நான் போகிறேன். இப்போ ஒரு கேம்பெயின் வந்து கிரியேட் பண்ணுங்கள். இங்கே அவேர்னஸ் இல்லைனா என்கேஜ்மெண்ட் இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்காங்க. நான் இன்னைக்கு அவேர்னஸை சூஸ் பண்ணுறேன். அடுத்து கண்டினியூ அப்படின்னு கொடுங்க. இப்போ உங்களுடைய கேம்பெயின்கான நேமை கொடுத்துக்காங்க. ஸோ நான் இன்னைக்கு டிஃபால்ட்டாக இதை அப்படியே விட்டுறேன். அடுத்து இந்த பூஸ்ட் போஸ்ட் ஆட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்பெஷல் கேட்டகரிக்குள்ளவும் வராது. ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து அட்வான்டேஜ் கேம்பெயின் பட்ஜெட்டை டர்ன் ஆன் பண்ணிவிட்டு உங்களுடைய டெய்லி பட்ஜெட்டை கொடுத்துக்காங்க. ஸோ நான் இன்னைக்கு 200 rupees தான் பர் டே பட்ஜெட்டாக இந்த கேம்பெயினை ரன் பண்ண போகிறேன். நீங்கள் லைஃப் டைம் பட்ஜெட்டை கூட சேஞ்ச் பண்ணி உங்களுடைய கேம்பெயினை நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். அடுத்து கேம்பெயினோட பிட் ஸ்ட்ராட்டஜியில் நான் ஹையஸ்ட் வால்யூம் அப்படின்றது அப்படியே வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா என்னோட எக்ஸிஸ்டிங் போஸ்ட் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கேம்பெயினை நான் ரன் பண்ணுறேன். ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுறேன். இன்கேஸ் உங்களுக்கு காஸ்ட் பர் ரிசல்ட்ஸோ இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு பிட் ஸ்ட்ராட்டஜி வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ எடிட் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு ஹையஸ்ட் வால்யூம் அப்படின்றத யூஸ் பண்ணுறேன். அடுத்து பட்ஜெட் ஷெடியூலிங்கில் நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல. ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. இப்போ உங்களுடைய ஆட் செட் டைமை கொடுத்ததுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் கோலை நம்ம சூஸ் பண்ணோம்.
ஸோ நான் இன்னைக்கு மேக்ஸிமம் ரீச் ஆஃப் ஆட்ஸ் அப்படின்றத தான் யூஸ் பண்ண போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இம்ப்ரெஷனோ இல்லைனா மேக்ஸிமம் ஆட் ரீகால் லிஃப்ட்டோ இல்லைனா மேக்ஸிமம் த்ரோ ப்ளே வியூஸோ ஸோ இதில் எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்காங்க. ஸோ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் கோலை மாற்றி ஆட் ரன் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக ஆல்ரெடி பார்த்ததுனால இங்கே நான் திரும்பவும் அதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. அடுத்து உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை செலக்ட் பண்ணிக்காங்க. டைனமிக் கிரியேட்டிவ்ஸ் நம்ம டர்ன் ஆன் பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்ம எக்ஸிஸ்டிங் போஸ்ட்டில் தான் நம்ம பூஸ்ட் பண்ண போகிறோம். இங்கே ஹெட்லைன் இமேஜஸ் எல்லாமே உங்களுடைய போஸ்ட்ல இருந்தே ஃபெச் ஆகி ஆடாக கிரியேட் ஆகிடும். ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுருங்க. பட்ஜெட் அண்ட் ஷெட்யூலிங்கில் உங்களுக்கு ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் இதெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்காங்க. ஸோ நான் இந்த ஆட் இன்னிலிருந்து ரன் ஆனால் போதும். ஸோ அதனால் இங்கே எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல. ஆடியன்ஸ் கண்ட்ரோலில் நான் லொக்கேஷனை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல இந்தியாவை எடுத்துகிட்டு வெறும் தமிழ்நாடு மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்தெந்த லொக்கேஷனில் உங்களுடைய ஆட் வந்து டிஸ்பிளே ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது இங்கே கொடுத்துக்காங்க. அடுத்து அட்வான்டேஜ் ப்ளஸ் ஆடியன்ஸில் தான் நான் இந்த கேம்பெயினை ரன் பண்ண போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு மேனுவலாக உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஆடியன்ஸோ இல்லைனா வெப்சைட் விசிட்டர்ஸோ இல்லைனா டெமோகிராபிக் மூலிமா நீங்கள் ஆடியன்ஸை நீங்கள் செக்ரிகேட் பண்ணுறேன்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ ஸ்விட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் ஆப்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஆடியன்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்காங்க. ஸோ இதையும் நம்ம டீட்டெயிலாக ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அது ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்காங்க. அடுத்து பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ இந்த கேம்பெயினை நான் அட்வான்டேஜ் ப்ளஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்லேயே நான் ரன் பண்ண போகிறேன். ஏன்னா என்னோட போஸ்ட் வைடாக எல்லா பிளாட்ஃபார்ம்லையுமே ரன் ஆகணும். ஸோ அதனால் நான் இங்கே எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ணல. சப்போஸ் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் மட்டும் ரன் ஆனால் போதும் இல்லைனா இன்ஸ்டாகிராம் மட்டும் ரன் ஆனால் போதும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ எடிட் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கான பிளேஸ்மெண்ட்ஸை மேனுவலாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. இப்போ உங்களுடைய ஆட் நேம் கொடுத்ததுக்கப்புறம் ஐடென்டிட்டியில் உங்களுடைய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கான பேஜை செலக்ட் பண்ணிக்காங்க. அடுத்து ஆட் செட்டப்பில் நீங்கள் கிரியேட் ஆட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி யூஸ் எக்ஸிஸ்டிங் போஸ்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். இப்போது கீழே வந்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண போஸ்ட் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் வராது. அப்போது சூஸ் போஸ்ட் அப்படின்னு தான் வரும். ஸோ இந்த இடத்துல நான் எக்ஸாம்பிளுக்கு சேஞ்ச் போஸ்ட் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ண எல்லா போஸ்ட்டுமே இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ நீங்கள் உங்களுக்கான போஸ்ட் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் இந்த போஸ்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிரைமரி டெக்ஸ்ட் எல்லாமே டிஃபால்ட்டாக அங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதுவே ஃபெச் பண்ணி எடுத்துப்பாங்க. அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கால் டு ஆக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் சேஞ்ச் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கிற ஏதாச்சும் ஒரு கால் டு ஆக்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சைன் அப், ஷாப் நவ், சேவ், லேர்ன் மோர், கெட் கோட், டைரக்ஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் லேர்ன் மோர் அப்படின்றத வச்சுக்கிறேன். அடுத்து இதுக்கான URL. ஸோ இந்த இடத்துல நான் simplified e-learning.in அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கால் டு ஆக்ஷனுக்கான URL என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்காங்க. இப்போது அப்டேட் போஸ்ட் அப்படின்றத கொடுங்க. ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நம்ம இந்த பூஸ்ட் போஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போது அட்வான்ஸ் ப்ரிவ்யூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமோட ஃபீடில் எப்படி அப்பியர் ஆகும், அதே மாதிரி இன்ஸ்டாகிராமோட ஸ்டோரியில் எப்படி அப்பியர் ஆகும், ஸோ இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமோட எக்ஸ்ப்ளோரர், அப்புறம் மார்க்கெட் பிளேஸ், ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்காங்க. ஸோ எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேவ் அப்படின்றத கொடுத்துட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா ப்ரோஸ் ஆட் ஆனில் நன் அப்படின்றது டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். இன்கேஸ் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு யூஸரை சேட் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா அப்போ வாட்ஸ்அப்பை கூட சூஸ் பண்ணிக்காங்க. ஸோ இந்த பூஸ்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நன் அப்படின்றதவே கொடுங்க. ஏன் அப்படின்னா நாம் மெயினாக லைக்ஸ், ஷேர், கமெண்ட்டுக்காக தான் இந்த ஆடவே ரன் பண்ணுறோம். ஸோ அதனால் அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா ட்ராக்கிங்கில் நம்மளுடைய பிக்சல் வந்து செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இதை அப்படியே விட்டுட்டு பப்ளிஷ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய பூஸ்ட் போஸ்ட் ஆடை வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இதுவும் மேக்ஸிமம் ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ரிவ்யூ போயிட்டு ஆட் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஆடை நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக ஆல்ரெடி உங்களுடைய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜில் அந்த போஸ்ட்டை நீங்கள் பப்ளிஷ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த பூஸ்ட் போஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் ஆடாக ரன் பண்ண முடியும். அடுத்து மெட்டா பிஸ்னஸ் சூட்டில் எப்படி இந்த ஆடை ரன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போது லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிரியேட் ஆட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே கோலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கெட் ஸ்டார்டட் வித் ஆட்டோமேட்டட் ஆட், அப்புறம் பூஸ்ட் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அண்ட் ரீல், கெட் மோர் கால்ஸ், அப்புறம் கெட் மோர் வீடியோ வியூஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் பூஸ்ட் ஃபேஸ்புக் கான்டென்ட் இல்லைனா பூஸ்ட் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அண்ட் ரீல் இந்த மாதிரி செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் கம்பைன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் பூஸ்ட் கான்டென்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போது ரைட் சைடில் நீங்கள் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ண எல்லா போஸ்ட்டுமே இங்கே அப்பியர் ஆகும். இப்போது எந்த போஸ்ட்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் இந்த போஸ்ட்டை நான் எடுத்துக்கிறேன். இப்போ பூஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ கோல்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் அப்படின்றது செலக்ட் ஆயிருக்கும். ஏன்னா இது நம்ம மேனுவலாக பண்ணியிருக்கோம். அடுத்து அட்வான்டேஜ் ப்ளஸ் கிரியேட்டிவ்ஸை டர்ன் ஆனில் அப்படியே விட்டுருங்க. இங்கே இந்த கேம்பெயினை செட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஏன்னா இங்கே இருக்கிறதே ஒரு 3 to 4 ஸ்டெப்ஸ்லேயே நம்ம கேம்பெயினை கிரியேட் பண்ணிடலாம். இங்கே கேம்பெயின் லெவல், ஆட் குரூப் லெவல் எல்லாம் கிடையாது. அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் மெத்தடில் நன் அப்படின்றது அப்படியே விட்டுருங்க. இன்கேஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்போ இல்லைனா டேரெக்டாக காலுக்காக நீங்கள் இந்த ஆடை ரன் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு நன் அப்படின்றது கொடுக்குறேன். அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பூஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்பெஷல் ஆட் கேட்டகரியிலும் வராது. ஸோ அதனால் இதை டர்ன் ஆஃப்லேயே விட்டுருங்க. ஆடியன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சில விஷயத்தை கஸ்டமைஸ் பண்ண முடியும். லொக்கேஷன், மினிமம் ஏஜ், அப்புறம் மேனுவல் ஆடியன்ஸை சூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல இந்த பென்சில் ஐக்கனை கிளிக் பண்ணி ஏஜில் நான் ஒரு 18 to 45 வைக்கிறேன். ஜெண்டரில் ஆல் அப்படின்றது அப்படியே விட்டுறேன். லொக்கேஷனில் இந்தியா செலக்ட் ஆயிருக்கும். இந்த இடத்துல எடுத்துட்டு தமிழ்நாடு மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை லொக்கேஷன் வேணுமோ அத்தனையும் ஆட் பண்ணிக்காங்க. இப்போ சேவ் ஆடியன்ஸ் அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி இங்கே சூஸ் பண்ண ஆடியன்ஸுக்கு மட்டும் உங்களுடைய ஆடை காட்டணுமா, அப்படி இல்லைனா ஆல்ரெடி உங்களுடைய பேஜ் லைக் பண்ணவங்களுக்கு மட்டும் உங்களுடைய ஆடை காட்டணுமா, அப்படி இல்லைனா ஆல்ரெடி உங்களுடைய பேஜ் லைக் பண்ணவங்க மாதிரியான சிமிலர் ஆடியன்ஸ்க்கு உங்களுடைய போஸ்ட்டை வந்து காட்டணுமா, லாஸ்ட்டாக நீங்கள் கஸ்டமாக கூட உங்களுடைய ஆடியன்ஸை வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு உங்கள் மேலே சூஸ் பண்ணியிருக்கிற இந்த செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு மட்டும் என்னோட ஆடை வந்து காட்டினா போதும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா ஷெட்யூல் அண்ட் டூரேஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நான் ஒரு 7 டேஸ்க்கு ரன் பண்ணுறேன். ஸ்டார்டிங் டேட்டில் நான் இன்னைக்கு டேட்டை கொடுத்துட்டு இப்போ இருந்து ரன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எப்போ இருந்து உங்களுடைய ஆட் வந்து ரன் ஆகணும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 604 ருபீஸ் வந்து செலக்ட் ஆயிருக்கு டிஃபால்ட்டாக. இந்த பூஸ்ட் போஸ்ட்டை நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு மினிமம் 90 ருபீஸ் ஆச்சு உங்களுடைய பட்ஜெட்டாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு 120 ருபீஸ் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய போஸ்ட் மினிமம் ஒரு 330 பீப்புள் இருந்து 900 பீப்புள் வரைக்கும் ரீச் ஆகும். அடுத்து பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ என்னோட கேம்பெயினை நான் அட்வான்டேஜ் ப்ளஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்லேயே ரன் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா என்னோட போஸ்ட் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ரன் ஆகணும், நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்படின்றதுனால தான். சப்போஸ் நீங்கள் உங்களுடைய போஸ்ட் வந்து வெறும் ஃபேஸ்புக்கில் மட்டும் ரன் ஆனால் போதும், இல்லைனா இன்ஸ்டாகிராமில் மட்டும் ரன் ஆனால் போதும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ இதை டர்ன் ஆஃப் பண்ணி மேனுவலாக உங்களுக்கு எந்தெந்த பிளேஸ்மெண்ட் தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க. அடுத்து உங்களுடைய மெட்டாஃபிக்ஸில் வந்து நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ டர்ன் ஆன் பண்ணிக்காங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய பூஸ்ட் போஸ்ட் கேம்பெயின் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மினிமம் ஒரு 4-5 ஸ்டெப்ஸ்லேயே நம்ம இந்த பூஸ்ட் போஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணிட முடியும். இப்போ ஜஸ்ட் நீங்கள் பப்ளிஷ் அப்படின்றது கிளிக் பண்ணி இந்த ஆடை நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பூஸ்ட் போஸ்ட் அப்படின்னா என்ன, அப்புறம் அதை எப்படி கிரியேட் பண்ணுறோம் சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் எ குட் டே.